தேவமாறு பேருவா
பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே மற்றும் உள்ள எனது அருமை சகோதரர்களே வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய வெள்ளிசையின் சார்பாகவே முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த தென்காசி மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய தென்றல் தவழும் தென்காசியிலே இன்றைக்கு 4வது பொதிகை புத்தக திருவிழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த புத்தக திருவிழாவை முன்னிட்டு கலைஞர்களையும் வரவழைத்து கலை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று முதல் நாள் துவக்க விழாவை முன்னிட்டு நம்முடைய வெள்ளிசையை இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த புத்தக திருவிழாவிலே போன வருடமும் நாங்க வந்திருந்தோம். போன வருடம் நல்லதங்காளுடைய வறுமையை பற்றிய கதையவும் மனிதநேயத்தை பற்றியும் வறுமை இல்லாத மக்களையும் உருவாக்குவதற்காக நல்லதங்காளுடைய கதையை பாடியிருந்தோம். இந்த வருடத்திலே சத்திய சீலனாகவே திகழக்கூடிய பொய் சொல்லா மன்னன் உண்மைக்கு பேர் போன இப்ப யாராவது பேசும்போது நான் பொய்யே சொல்லலப்பா அப்படின்னா கேட்பாங்க. ஆமா நீ பெரிய ஹரிச்சந்திரன் பாரு நீ பொய் பேசாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொய் பேசாமை என்பதற்கும் சத்தியத்திற்கும் உண்மைக்கும் பேர் போன ஹரிச்சந்திரனுடைய கதையைத்தான் இன்றைக்கு நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பொழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் தெரியாமலே பாடினாலும் எத்தனையோ புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 பிள்ளை 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆதிவல்லி கைலாசத்தில் ஆடி பெண்ணான் முடி உருங்க யாரெல்லாம் உலகிருந்தார் அரணாடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலைவிருந்தார் சாமி இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலைவிருந்தார் சத்தியலோகம் நன்னாகிலே சாதி முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலைவிருந்தார் அங்கே வைகுண்ட லோகத்திலே பச்சை மாலும் லட்சுமியும் லட்சுமியும் பவசுடனே கொலைவிருந்தார் அங்கே பவசுடனே கொலைவிருந்தார். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை படைத்தார் ஆண்டவன். மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார்
படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. ஒற்றுமையா வாழணும்னு ஆண்டவன் உலகத்தை படைத்தார். ஆனால் ஒற்றுமை என்பது இன்னைக்கு எல்லா இடத்திலேயுமே இருக்கா? எங்கேயுமே ஒற்றுமை என்பது கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் நாமல் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க கஷ்டத்தை பார்க்கும் போது மனப்பூர்வமா நமக்கும் ஒரு வருத்தம் இருக்கணும். அவர் கஷ்டப்பட்டா நல்ல வேலை இவனுக்கு இது வேணும், இதுக்கு மேலையும் வேணும் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் சந்தோஷப்பட்டா மட்டும்தான் உலகத்திலே ஒற்றுமை என்பது வரும். மற்றபடி எல்லா மனிதர்களுமே ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவன் ஒற்றுமையாக வாழ வேண்டி உலகத்தை படைத்து இறைவனாகிய சிவபெருமான் மனிதரா பிறந்த நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு 3 ஆசையை நாமளுக்கு படைத்து என்சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்கிறார். என்சான் உடம்புல ஆண்டவன் ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு நம்ம எல்லாம் உலகத்துல என்ன பாடுபடுதோம்? இரவன்னும் பாராம பகலன்னும் பாராம சனிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் 10 ரூபாய்க்கு நம்ம பாடுபட்டோம்னா நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதா? பெற்றவர்களை காப்பாற்ற முடியாதா? அப்படின்னு ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம் எங்க வேலைக்கு கூப்பிட்டாலும் நம்ம போறோம். எல்லாம் எதுக்கு? எல்லாம் ஒரு சான் வயத்துக்கு 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. எனக்கெல்லாம் 10-14 இட்லி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. 2 சப்பாத்தினா போதும். அப்படியா? நான் வந்து சுகர் மாத்திரை போடுறேன். நீ 15 மாத்திரை போடுது, அப்போ உனக்கு 15 இட்லி தேவைப்படும். ஆமா, எனக்கு சக்கரை வியாதி இருக்குதுனால. சக்கரை வியாதி இருக்கா? ஆமா. அப்போ ஒரு பாயாசம் போட வேண்டியதானே. அதனால சுகருக்கு மாத்திரை போட போய் நமக்கு இட்லி 15 இட்லி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்போ உமக்கு 2 இட்லி, எனக்கு 15 இட்லி. அப்போ ஆண்டவன் ஒரு சான் வயச்சை நாமளுக்கு கொடுத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வு இல்லாத உழைப்பை கொடுத்தார். இறைவன் கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? வேற என்ன செய்ய வேண்டும்? படைத்த மனிதர்களோடு பூலோகத்திலே மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டி, இலை, தாவரங்களோடு ஆடு, மாடு, கன்றுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு, யானை முதல் என்ன ஒன்னா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார். மனிதர்கள் நம்ம தான் நினைக்கும் இந்த பூலோகம் நமக்கு தான் சொந்தம், எனக்கு அங்க இடம் இருக்கு, எனக்கு இங்க இடம் இருக்கு, பூமியே எனக்கு தான் சொந்தம்னு மனிதர்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாமல் கண்ணுக்கு தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கு. மனிதன் மட்டும் வாழறதுக்கு படைக்கல ஆண்டவன் இந்த பூமியை. பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நேத்து வந்து என் வீட்டுக்கார அம்மா உருளைக்கிழங்கு அவிய போட்டாங்க. சரி, எதுக்குன்னு கேட்கணும். எதுக்குயா? குருமா வைக்கிறதுக்கு. உடனே என் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, என்னங்க உருளைக்கிழங்கு கேசல அவிய போட்டிருக்கேன், அந்த கிழங்குல தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்கு, அதை கொண்டு வெளியே இருத்துட்டு வாங்க அப்படின்னா. நம்ம மனைவி சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த உருளைக்கிழங்கு அவியக்கூடிய சட்டிய கறி துணியை பிடிச்சு இறக்கி கீழே கொண்டு வடிகட்டினேன். வடிகட்டி முடிச்சு பார்த்தா அதுல ஒரு 25 எறும்பு செத்து கிடக்குல. அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு உயிர் இருக்கு பத்தியா பூமிக்குள்ள. அப்ப இந்த பூலோகம் வந்து எல்லா உயிருக்குமே சொந்தம். அப்ப இப்படியாகவே ஆண்டவன் உலகத்தை படைத்ததோடு உலகத்திலே பூலோகத்திலே இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஒரு நாட்டையும் படைத்தார். எந்த நாட்டை படைத்தார்? அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமாலை விளையும் நாடு, மண்டலங்கள் வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும்,
ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடாகப்பட்டது. அதுதான் அகிலம் எல்லாம் வேர் விளங்கக்கூடிய எழுகடலால் சூழப்பட்ட கண்ணுக்கு சிறப்புச்சு ஓங்கக்கூடிய அதுதான் கோசலாபுரி என்னும் அயோத்தியாபுரி பட்டணம். அந்த அயோத்திமா பட்டணத்தில் சூரிய குலத்திலே வழி வழி வம்சமாகவே வந்து பிறந்தவர்கள் அப்படியே சூரிய குலத்திலே வந்து பிறந்த சங்குராஜ மன்னன் சிறப்பாகவே ஆண்டு வந்தார். அவர் கண்ணுக்கு பின்னாலே ஹரிச்சந்திர மாமன்னனாகப்பட்டவர் அந்த அயோத்தியாபுரியை எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? சாமி அயோத்தி மாமட்டனத்தில் ஹரிச்சந்திர ராஜ மன்னன் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மனுநீதி தவறிடாமல் மங்களமய ஆண்டு வரும் நாளை ஹரிச்சந்திர ராஜனுக்கு 56 தேசத்துக்கும் அதிபதியாய் அயோத்தியை ஆண்டு வரக்கூடிய இந்த ஹரிச்சந்திர ராஜமன்னனுக்கு அவனிக்கடை 56 அரசர்களுக்கும் இவர் ஓர் பேரரசராக இருந்து கொண்டு இந்த அயோத்தியாபுரி நாட்டை ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மனுநீதி தவறிடாமல் மங்களமாய் ஆண்டு வருகிறார் இந்த ஹரிச்சந்திர மன்னன். ஆறில் ஒரு கடமை அசையாத மணினா என்ன அர்த்தம்? அந்த காலத்திலே எந்த நாட்டு மன்னனாக இருந்தாலும் நல்ல அரசனா இருந்தா தன்னுடைய தனக்கு சொந்தமான நிலத்தை குடிமக்களுக்கு கொடுத்து தனக்கு சொந்தமான நிலத்தை குடிமக்களுக்கு கொடுத்து வருடமெல்லாம் நீங்க பாடுபட்டு இதுல வரவதை வைத்து நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுப்பாரு. அப்ப ஹரிச்சந்திர மன்னனும் அத மாதிரி தன்னுடைய சொந்த நிலத்தை குடிமக்களுக்காக பாடுபட்டு சாப்பிடணும்னு கொடுத்து வருஷத்திற்கு 6 முறை 3 முறை பூ விளையும். வருடத்திற்கு 3 பூ விளையுதுன்னு சொன்னா ஒவ்வொரு பூவையும் பூன்னு சொன்னா நெல் பயிர். ஒரு பூன்னா ஒரு வாட்டி நடவு செய்து அறுவடை பண்ணது ஒரு பூ. அந்த காலத்திலே மாதத்துக்கு 3 மழை பொழிந்து வருடத்திற்கு 3 பூ விளைய வச்சாங்க. இப்போ நம்ம நாட்டுல இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பூ தான் விளைய வைக்க முடியுது, அதுக்கு மேல முடியல. வருஷத்துக்கு ஒரு மழை தானே பெய்யுது. ஆனா இந்த ஹரிச்சந்திர மன்னனுடைய ஆட்சியிலே இந்த குடிமக்களாகப்பட்டவர் பாடுபட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த அறுவடை செய்யக்கூடிய நெல்களை எல்லாம் 6 பங்கு போடுவார்களாம். 6 பங்குல ஒரு பங்கு தான் அரச மன்னனுக்கு, நிலத்துக்காரருக்கு ஒரு பங்கு அரச மன்னருக்கு அவருடைய நிலத்துக்காக ஒரு பங்கு, மத்த 5 பங்கையும் குடிமக்களுக்கே கொடுப்பாராம். வேற ஒரு மாதிரி சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டவங்கன்னா நாட்டு மக்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க, 5 பங்கு தானே வச்சுக்கிடுவாங்க. ஆனா ஹரிச்சந்திரன் வந்து அப்படி அல்ல, ஒரு பங்கை தனக்காகவும் மீதமுள்ள 5 பங்கை குடிமக்களுக்கும் கொடுத்தார். அதான் 6ல் ஒரு கடமை. அசையாத மணினா அந்த கால அரண்மனையில அரண்மனை வாசலுக்கு முன்னால 2 பெரிய கல் தூணை நாட்டி ஆராய்ச்சி மணின்னு ஒரு பெரிய மணி கட்டி இருப்பாங்க. கோயில பாக்குறமே அந்த மாதிரி கிடையாது. ஆராய்ச்சி மணி ஏன் கட்டி இருக்காங்க தெரியுமா? இங்க வரக்கூடிய மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு ஏதாவது குற்றம் குறை இருக்கு உடனே மன்னனை பார்த்து முறையிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஆராய்ச்சி மணி அடித்தால் அரச மன்னன் வந்து என்னன்னு கேட்பாராம். அதற்காகத்தான் இந்த ஆராய்ச்சி மணி. அப்போ இந்த அரண்மனையில என்னைக்குமே ஆராய்ச்சி மணி அடிப்பதற்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு எந்த விதமாகப்பட்ட கஷ்டமும் கவலை
தடையும் வராமல் அசையாத மணியும் கட்டி அரசாட்சி செய்து வந்தார் இந்த ஹரிச்சந்திர ராஜமன்னன். ஆண்டு வரக்கூடிய இந்த ஹரிச்சந்திர மன்னனுக்கு அந்த சந்திரமதி என்ற மனைவியோடு அவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை. அவன் பெயருதான் லோகதாசன். அப்பேற்பட்ட லோகதாசனும் சந்திரமதி பெண்ணாலும் ஹரிச்சந்திர ராஜமன்னனுமாக எப்படி நாட்டை அரசாண்டு வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? அவர் மன்னவனும் தேவியுமா தேவியுமா மன்னவனும் தேவியுமா அவர் மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா. அவர் கொண்டவனும் தேவியுமா ரொம்ப குணமோடு வாழ்ந்து வாரா. அவர் வீணையும் நாதம் போல அவர் விருப்பமுடன் வாழ்ந்து வாரா. அவர் நகமும் சதையும் போல நலமோடு வாழ்ந்து வாரா. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒச்சுவையா வாழ்ந்து வாரா. அவர் ஒச்சுவையா வாழ்ந்து வாரா. அவர் ஒச்சுவையா வாழ்ந்து வாரா. அவருக்கு ஏழரையாம் கோபுரமா அவருக்கு எதிரே ஒரு மண்டபமா அவருக்கு சூழரையாம் கேமா அவருக்கு சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபமா மடப்பொழியா அங்கனமங்களுக்கு நேரா காவலரா ஏவலரா களஞ்சியம் பொன்னிரவியமா இப்பேர்வட்ட செல்வத்தோடு இப்பேர்வட்ட செல்வத்தோடு அவர் இருந்தரசி செய்து வாரா. அவர் இருந்தரசி செய்து வாரா. ஹரிச்சந்திர ராஜமன்னனும் இந்த சந்திரமதி பெண்கொடியாளுமாக ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே இரு பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ஹரிச்சந்திரனுடைய வாழ்நாளிலே ஒரு முறை கூட சத்தியத்தை தவறியதே கிடையாதாம். ஒரே ஒரு முறை கூட கடுகளவும் யாரிடத்திலேயும் பொய் பேசினது கிடையாதாம். உண்மையை மட்டுமே உரைப்பவராக சத்திய சீலனாக பொய் சொல்லா மன்னனாக பேர் விளங்கி அந்த அயோத்தியாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காலத்தில் செல்வ செழிப்பு எல்லாமே நிறைந்திருக்கு இந்த ஹரிச்சந்திரனுக்கு. அப்ப இப்படியாகவே அயோத்தியில அமர்ந்திருக்க ஒரு நாளை பார்க்க ஆதி கைலாசத்திலே தெய்வேந்திரனுடைய குலசபையிலே தேவர்கள் மூவர்கள் எல்லோருமாக ஒன்று கூடி தெய்வ ரகசியமாக இந்திரன் சபை நடந்து கொண்டிருந்தது. அப்ப இந்திரன் சபை நடந்து கொண்டிருக்க அப்ப வந்தவர்களிலே இந்திரன் கேட்டான், இன்னைய இந்திர சபையில என்ன தெரியுமா? இதுவரைக்கும் இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக தன்னுடைய வாழ்நாளிலேயே பொய் சொல்லாத சத்தியம் தவறாத மன்னன் ஒரு ஆளு இந்த உலகத்தில் யாராவது உண்டா? அப்படி ஒருவனை நீங்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு தெய்வேந்திரன் இந்திரன் சபை நடந்து கொண்டிருக்க அப்பந்தான் அதிலே அயோத்தியாபுரி நாட்டின் குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மாமுனிவர் சொன்னார், அப்பா தெய்வேந்திரா, அப்பேறுபட்ட ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு அரசன் இந்த உலகத்தில் இருக்கிறார். அப்ப விஸ்வாமித்திரர், சத்தியம் தவறாதவன் பொய் சொல்லாதவன் உலகத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது. மனிதனா பிறந்தவன் எவனாவது அப்படி இருப்பான் ஐயா? இருக்க மாட்டான் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா போதும், நான் 9 பொய் சொல்லுவேன். 9 பொய்யும் சொல்லுவாரு, 9 சத்தியமும் பண்ணுவாரு. 20 பொய் சொல்லுவேன். என்ன விட கூட்டாளு. ஆமா, பொய் சாட்சி பொன்னையா. பொய் சாட்சி பொன்னையா. நல்லா இருக்கு பேரு. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு மனிதன் உலகத்துல யாரு இருக்கா அப்படின்னு இந்திரன் சபை போய்கிட்டு இருக்க. அப்ப வசிஷ்டர் சொன்னார், என் குலத்திலே வந்து பிறந்தவன் அயோத்தியாபுரி ஆண்டு வரக்கூடிய ஹரிச்சந்திரன் ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு
சரி. வசிஷ்ட மகாமுனிவர் சொல்ல சொல்ல அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார், என்ன சொன்னார்? ஐயா வசிஷ்ட மகாமுனிவரே, அப்பேற்பட்ட பொய் சொல்லாத உத்தம சத்திய சீலனாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரனை நான் பொய் சொல்ல வைக்கட்டுமா? நான் பொய் சொல்ல வைக்கணும், அதை உங்கள் கண்ணால பார்க்கணும். உலகத்தில் பொய் சொல்ல இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்கிறத நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் வசிஷ்ட இடத்துல 2 பேருக்கும் சவால் போய்கிட்டு இருக்கு. சரி. அப்போ வசிஷ்டர் சொன்னார், அப்படி என்னுடைய குலத்தில் பிறந்த இந்த ஹரிச்சந்திரனை உங்களால் பொய் சொல்ல வைக்க முடியும்னா நான் பாக்குறேனே, உங்களால் முடிந்தால் அதை நடத்து காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்றைய நாள் முதலாக விஸ்வாமித்ரா மாமுனிவர் அயோத்தியாபுரி நாட்டுக்கு வந்தார். பொய் சொல்லாத ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்க வேண்டும், சத்தியத்தை மீறி நடக்க வைக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி விஸ்வாமித்திரர் 2 பெண்களை உருவாக்கி, அம்மா பெண்குடிகளா, நீங்கள் 2 பேர்களுமே ஹரிச்சந்திரனுடைய அரண்மனைக்கு சென்று திருநடனம் ஆடுங்கள். திருநடனம் ஆடி முடித்த உடனே அரச மண்ணு உங்ககிட்ட கேட்பான், நடனம் ஆடியதற்கு உங்களுக்கு என்ன பரிசு வேணும்னு சொல்லுங்கன்னு. அப்ப நீங்க 2 பேர் என்ன கேட்கணும் தெரியுமா? நடனம் ஆடியதற்காக நீங்கள் எங்கள் 2 பேர்களையும் மனம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சத்தியம் கேளுங்கள். அப்படி அவர் மனம் முடிக்க தவறிவிட்டு மனம் முடிக்க முடியாதுன்னு சொன்னா அதற்கு பின்னால என்ன வருதோ நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் அனுப்பி வைக்க 2 பெண்களும் எங்கே வருகிறார் தெரியுமா? 2 நல்ல பெண்களுமே, 2 நல்ல பெண்களுமே திருநடனம் ஆடுவதற்கு அயோத்தி மாவட்டத்தில் ஹரிச்சந்திர அரசவைக்கு அவசரமா வராதே. அவசரமாகவே ஓடி வந்து ஹரிச்சந்திரன் இவர்கள் அழகை கண்டு மயங்க வேண்டும் என்று உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்கத்தினால் சூடி தன்னை அலங்காரம் செய்திருந்தார்கள். அரசவைக்கு வந்து அரண்மனையின் வாசலில் நின்று கொண்டிருந்த மந்திரிமார்கள் எல்லாம் திருநடனம் ஆடுவதற்கு பெண்கள் வந்திருக்கிறார் மன்னா, அவர்களை உள்ளே வர சொல்லுங்கள் என்றார். ஹரிச்சந்திரனுக்கு முன்னால் திருநடனம் ஆடினார்கள். அப்ப திருநடனம் ஆடி முடிக்கும் போது, அம்மா பெண்கொடிகளே, நீங்கள் ஆடிய நடனத்தை கண்டு நான் மெச்சினேன். உங்களுக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேளுங்கள், நான் இப்பவே உங்களுக்கு தருகிறேன். மன்னா, நாங்கள் ஆடிய திருநடனத்திற்கு எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசாகப்பட்டது எங்களுக்கு பொன்னும் பொருள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்க 2 பேரையும் நீங்கள் மனமுடித்து உங்களோடு எங்களை மனைவியாக வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்கள் ஏதாவது பொன்பொருளை கேட்டா உங்களுக்கு அள்ளி கொடுக்கலாம் நான் நினைத்தேனே. அதோடு எனக்கு சந்திரமதி என்று முதலாவது ஒரு மனைவி இருக்கிறாள், என்னால் உங்களை மனம் முடிக்க முடியாது. வேற ஏதாவது பரிசு கேளுங்க என்னார். அப்போ இந்த 2 பெண்களும் உங்களால் மனம் முடிக்க முடியாது என்று சொன்னால் உங்களுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு பரிசாக கொடுத்து விடுங்கள். இந்த அரியணையில் உட்கார்ந்து நாங்கள் ஆட்சி செய்கிறோம், உங்க ராஜ்யம் எங்களுக்கு வேணும் என்றார். அப்போ இந்த ஹரிச்சந்திரன் என்னால் கொடுக்கவே முடியாது, நீங்கள் சென்று வாருங்கள். நீங்க நடனமாட வந்தது போல் தெரியவில்லை, வம்பு செய்ய வந்திருக்கிறீர்கள். அப்படி இந்த ஹரிச்சந்திரன் அனுப்பி வைக்க 2 பெண்களும் அழுது கொண்டு விஸ்வாமித்திரர் இடத்திலே முறையிட்டார்கள். இதோ இப்பமே நான் ஹரிச்சந்திரன் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் என்று விஸ்வாமித்திரர் மறுபடியும் 2 பெண்ணையும் அழைத்துக் கொண்டு வந்து, ஹரிச்சந்திரா, நடனமாடிய பெண்களுக்கு பரிசு தருகிறேன் என்று வாக்கு சொன்னால் அதை மீறக்கூடாது. திருமணம் முடித்துக்கொள், இல்லை என்றால் உன்னுடைய ராஜ்யத்தை ஒப்படைத்து விடுந்தார். அப்படியா? நான் வாக்கை தவறக்கூடாது என்றால் என்னுடைய ராஜ்யத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்றார். ராஜ்யத்தை எல்லாம் பொன்முடியை கலட்டி அவரிடத்திலே கொடுத்துவிட்டு செங்கோலையும் அவரிடத்திலே கொடுத்துவிட்டு தானும் தன் மனைவியும் தன் பெற்ற பிள்ளையுமாக 3 பேர்களும்
அரண்மனையை விட்டு வெளியிறங்கினார்கள். அதோட ஏற்கனவே இந்த விஸ்வாமித்திர மாமுனிவர் வந்து ஹரிச்சந்திரனிடத்திலே வேள்வி வளர்ப்பதற்காக அதனுடைய பொருள் எல்லாம் வாங்குவதற்கு எனக்கு பொன்பொருள் செலவாகும், அதுல ஒரு பங்கு நீயும் ஏதாவது குடுன்னு கேட்டிருந்தார். அப்ப ஹரிச்சந்திரே என்னுடைய பங்காக இருக்க வேண்டாம், மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா அப்படின்னார். அப்படின்னா நீ மொத்த பங்கையும் எனக்கு கொடுத்து விடு, அப்படின்னா நீங்க எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லும் போது இன்றைக்கு எனக்கு வேண்டாம், நாளைக்கு நானே வந்து வேள்வி வளர்ப்பதற்காக பொன்பொருள் கேட்பேன், அன்னைக்கு நீ தந்தா போதும்னு விஸ்வாமித்திரர் சொல்லி இருந்தார். இவர் எப்போது ராஜ்யத்தை அவரிடத்திலே விட்டு கொடுத்தாரோ விட்டு கொடுத்த மறுகணமே அந்த பொன்பொருள் எனக்கு வேணும் என்று விஸ்வாமித்திரர் கேட்டபோது ஐயா விஸ்வாமித்திரரே ராஜ்யத்தை நான் ஒப்படைத்து விட்டேன், என்னுடைய கஜானாவில் சென்று அந்த பொன்பொருளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். அது எப்படி ஹரிச்சந்திரா, ராஜ்யமே எனக்கு சொந்தமாக இருக்கும் போது கஜானா எப்படி உன்னுடையதாக முடியும்? அதனால் ராஜ்யத்திலிருந்து நீ எடுக்க முடியாது, நீ வாக்கு தவறக்கூடாது, வேள்வி வளர்ப்பதற்கான பொருள் எனக்கு இப்பமே கொடுக்கணும் அப்படின்னா இப்பொழுது என் கையில் இருந்து நான் எப்படி மண்ணா கொடுப்பேன், கொடுக்க முடியும். நம்ம வேணா ஒண்ணு செய்வோம், உங்களுக்கு பதிலாக ஒரு ஆளை என் கூட அனுப்பி வைங்க, நான் எப்பாடுபட்டாவது உங்களுக்கு சொன்ன வாக்கு தவறாம வேள்விக்கான பொன்பொருளை நான் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். அப்படி என்று சொல்ல விஸ்வாமித்திரர் ஒரு முனிவரை அவரோடு அனுப்பி வைக்க அயோத்தியாபுரி நாட்டை இழந்த ஹரிச்சந்திர ராஜ மன்னன் மனைவியோடு தான் வெச்ச பிள்ளையோடு அரியணையை இழந்து எங்கே வருகிறார் தெரியுமா? அவர் அயோத்தி மாநாடு விட்டு நாடு விட்டு அயோத்தி மாநாடு விட்டு நாடு விட்டு ஹரிச்சந்திர ராஜ மன்னன் அவர் காட்டு வழி பாதையாக காசிக்கு வாராரே, அவரை காசிக்கு வாராரே. நடந்து வந்து கொண்டிருக்க இவருக்கு பின்னாலே இந்த விஸ்வாமித்திரர் அனுப்பி வச்சாரே ஒரு முனிவர், பொன்பொருளை வாங்குவதற்காக அவரும் பின்னாலே வந்துகிட்டு இருக்காரு. கார மனுஷன் சும்மா இருக்காரா? பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு பின்னாலே புலம்பிக் கொண்டே வருகிறார் இந்த விஸ்வாமித்திரருடைய ஆளு. அப்போ இந்த ஹரிச்சந்திர ராஜமன்னே நம்ம என்ன செய்ய ஏதை செய்யன்னு தெரியாம அப்பா இவ்வளவு தூரமா என் கூட வந்து விட்டீங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் இப்பமே பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு நான் அடைத்து கொடுக்கிறேன் அப்படின்ன உடனே காசிக்கு வந்து நிற்கும் போது காசி வீதியிலே காசியில் சந்தை நடக்கிறது. ஆமா, அப்ப இந்த காசி சந்தையிலே தன்னுடைய மனைவியை ஏலம் விட்டு இன்னும் ஒருவருக்கு வேலைக்கு தன் மனைவியை அனுப்பி அந்த காசை தான் இவருக்கு கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறார். அதோட தன்னுடைய அரண்மனைக்கு தன்னுடைய வீட்டிற்கு வேலைக்கு ஆள் வேணும் என்று காலகண்ட பாப்பான் வந்து கடை தெருவிலே நின்று கொண்டிருப்பதை கண்டு விலைக்கு வேணுமோ என் மனைவியை விலைக்கு வேணுமோன்னு ஏலம் விட்டுக்கிட்டே வந்தார் ஹரிச்சந்திர மன்னன். தன் மனைவியையே விற்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது கூட இவர் வந்து வாக்கை மீறவில்லை, வேறு எதுவும் பொய் பேசவில்லை, யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை. அப்பேற்பட்ட ஹரிச்சந்திர மன்னன் காலகண்ட பாப்பானாகப்பட்டவர் தன்னுடைய வீட்டிற்கு வேலை பார்க்க ஆளு வேணும், நீ உன்னுடைய மனைவியை விலைக்கு கொடுப்பதாக இருந்தால் எனக்கு கொடுப்பா, அதற்கு தகுந்த பொன்பொருளை உனக்கு நான் தருகிறேன். காலகண்ட பாப்பானுக்கு தன்னுடைய மனைவியை விலைக்கு கொடுக்க அப்படி விலைக்கு கொடுக்கும் போது
சந்திரமதியை அவரோடு அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய மகனாகப்பட்ட லோகதாசனை வாப்பா நம்ம போவோன்னு கையை பிடிச்சு இழுத்தார். அப்ப இந்த காலகண்ட முனிவர் சொன்னார், பசுவை வாங்கினால் பசுவிட்ட கன்றும் எனக்கு தானே சொந்தம். பசுவை கொடுத்து விட்டு கன்றை மட்டும் அழைத்துக் கொண்டு போவது நியாயமா? நான் கொடுத்த பணத்திற்கு பசுவும் கன்றும் எனக்கு, தாயும் பிள்ளையும் என்னோடு நீ அனுப்பி வைக்க வேண்டும், அதுதான் முறை என்றார். வேறு வழி இல்லாமல் தன் மனைவியவும் தான் பெற்ற பிள்ளையவும் விலைக்கு கொடுத்து ஹரிச்சந்திரன் அந்த பணத்தை கையிலே வாங்கி விஸ்வாமித்திரருக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த பின்னாலே வந்து கொண்டிருந்தாரே ஆளு, அவர் கையிலே வேள்விக்கு தேவையான பொன்பொருளை கொடுத்தார். நீர் சொன்னபடி வாக்கை காப்பாற்றுவதற்கு இந்த பொன்பொருள் போதுமா? இன்னும் பொன்பொருள் இருந்தாத்தான் நீர் சொன்ன வாக்குக்கு சரியா வரும். வேள்வி வளர்ப்பதற்கு இவை அனைத்தும் காணாது என்றார். உடனே என்ன செய்ய ஏது செய்ய என்று தெரியாமல் ஹரிச்சந்திரன் காசிக்கு வந்தார் அல்லவா? காசி கரையிலே மையானம் எரிந்து கொண்டிருக்க அந்த மையான கரையிலே சென்று நாமல் வேலை செய்ய வேண்டும். மையானக்கரை காவலாக வீரபாகு இருந்து கொண்டிருக்கிறார். வீரபாகு மையானக்கரை காவலாக இந்த வீரபாகு புலையன் காவல் செய்து கொண்டிருக்க அவரிடத்திலே என்னை வேலைக்கு சேர்க்கும்படியாக தயவு கேட்டு அவருக்கு தன்னை விற்று அந்த பணத்தை வாங்கி மறுபடியும் இந்த விஸ்வாமித்திரருடைய ஆளு கையிலே கொடுத்தார். வேள்விக்கு கொடுத்த கடனை நீக்கி சாப்பாட்டுக்கு வழி வேணும்னா இனிமே என்ன செய்யணும்? இனிமே வேலை பார்த்தா தான் சாப்பாட்டுக்கு வழி அப்படின்னு சொல்லி இந்த ஹரிச்சந்திர ராஜமன்னன் அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? அவர் காசி மாநகரத்திலே காசி மாநகரத்திலே மையானத்தின் காவலாக பணிபுரிந்து அப்ப வீரபாகு சொன்னார், இந்த மையானத்திற்கு எந்த பிணம் வந்தாலும் சரி, நெத்தியில் வைக்கும் துட்டும் முளத்துண்டும் வாய்க்கரிசியும் உனக்கு. ஆனால் இந்த பிணத்தை எரிப்பதற்காக அவர் பணம் கொடுத்தால் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கணும். அந்த பணத்தை கொண்டு வந்து நீ எனக்கு கொடுக்கணும், வாய்க்கரிசியை வாங்கி நீ சாப்பிட்டுக்க. அப்போ அந்த வரிசைப்படியாகவே நாளுக்கு நாளாக வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த ஹரிச்சந்திர ராஜமன்னன். பொன்முடி சூடி பஞ்சுமெத்தையிலே தூங்கிய ஹரிச்சந்திரனுக்கு மையானக்கரையில புலையன் வேலையா? மன்னனுக்கு வந்த நிலைய பாத்தியா? அதாவது எல்லாருடைய சூழ்நிலையும் எப்போதும் அப்படியே இருக்காது. எப்போதும் இப்படியே இருப்போம் நினைக்க முடியாது. எந்த வழியிலும் எப்படியும் மாறலாம். ஆமா, எந்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கண்ணு மூடிட்டு முடிக்கும் போது எதுவும் நடக்கும். ஆமா, அதனால மனிதனுக்கு வந்து ஆணவம் வேண்டாம். நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஆமா, நல்ல மனிதனாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரனுக்கு இந்த நிலைமைனா என்னன்னா, இப்போ இருக்கிற காலகத்திலே எவ்வளவோ ஆணவத்தோடு தலைகணத்தோடு கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறார்கள். அப்போ எந்த நிலையிலேயும் சூழ்நிலைகள் எதுவாக வேண்டுமானாலும் மாறலாம். மேற்கிருந்து அடிக்கக்கூடிய காத்து ஒரு நாளைக்கு கிழக்கிருந்து மேற்க பார்த்து அடிக்கும், தெற்கிருந்து வடக்க பார்த்தும் அடிக்கும், வடக்கிருந்து தெற்க பார்த்தும் அடிக்கும். எங்கும் மாறினாலும் மாறலாம், அடிக்காமலே இருக்கும், அமைதியாவும் இருக்கும். அதனால் எப்போதுமே எவ்வளவுதான் உயர உயர பறந்தாலும் தான் வந்த வழியை மட்டும் எவரும் மறக்க கூடாது. ஆணவம் என்பது எப்போதும் வரக்கூடாது. அப்போ பொய் சொல்லாத உத்தமனாக இருந்த இந்த ஹரிச்சந்திரனுக்கு பொன்முடி சூடி நாட்டை ஆண்ட மன்னனுக்கும் மையானத்திலே வேலை செய்து மையானக்கரையிலே உறங்கி இறந்த பிணத்தை எரித்து தன் வயரை நிறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கஷ்டம்.
கஷ்டம் கஷ்டம். அப்பமும் கூட அவர் பொய் சொல்லவில்லை. அவர் நினைத்திருந்தால் எப்படியோ பிழைக்கலாம், எப்படியோ வாழலாம். ஆனால் ஹரிச்சந்திரன் சத்தியத்தை தவறக்கூடாது என்று இப்படியே மையானக்கரையில் பிணமரித்துக் கொண்டிருக்கும் போது இந்த காலகண்ட முனிவரிடத்திலே வேலை செய்து வரக்கூடிய சந்திரமதிக்கும் லோகதாசன் இருவேர்களும். இந்த சந்திரமதிக்கு என்ன வேலைனா வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டை பெருக்குவது, துணியை துவைப்பது, சோறாக்கி போடுவது, இப்படி வீட்டில் என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை வேலையவும் பார்க்கணும். இந்த லோகதாசனுக்கு என்ன வேலைனா சின்ன பையன் தான். அவனுக்கு பள்ளிக்கூடம்லாம் கிடையாது. மாடு மேய்ப்பது, அது போடும் சாணத்தை அள்ளுவது, அதற்கு கொண்டு வந்து தீனியை போடுவது, அப்படி விறகு வெட்டுவது, இப்படிப்பட்ட வேலையை செய்து வருகிறான் லோகதாசன். அப்படி ஒரு நாள் தினத்திலே இந்த லோகதாசனாகப்பட்டவன் சிறு பிள்ளையரோடு அந்தன பாப்பான் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்தான். காசியிலே கோவில் திருவிழா வரக்கூடிய சமயம். அப்போ இந்த காலகண்ட பாப்பான் சொன்னார், அப்பா லோகதாசா, காசியிலே திருவிழா வந்து விட்டது. திருவிழாவிற்காக விறகும் தெற்பை பில்லும் வேணும். நீ சென்று காட்டிலே தெற்ப பில்லை பிடுங்கி சற்று விறகுகளை பிறக்கி கொண்டு வா, உன் தோழர்களோடு அனுப்பி வைத்தார். காட்டுக்கு சென்ற லோகதாசன் விறகுகளை பிறக்கினான். விறகை பிறக்கி ஒரு கட்டாக கட்டி வைத்து தெற்ப பில்லை பிடுங்கணும்னு போனான். தெற்ப பில்லை பிடுங்கும் போது புல்லுக்குள் இருந்த ஒரு கருநாகம் அவனை தீண்டி விட்டது. லோகதாசனை கருநாகம் தீண்டிய உடனே நாகத்தின் விஷம் ஏறி கீழே விழுந்து சற்று நேரத்துக்குள்ளே வாயெல்லாம் நுரைதள்ளி உடம்பெல்லாம் நீல நிறமாக மாறி லோகதாசன் அதே இடத்தில் இறந்து போய் கிடந்தான். உடன் இருந்த தோழர்கள் ஓடோடி வந்து காலகண்டனிடத்திலே சொல்ல, அப்ப காலகண்டன் மனதாபிமானத்தோடு நடந்தானா? அவன் நினைக்கா, இந்த காலகண்ட பாப்பான் உடனே சந்திரமதி கிட்ட போய் சொன்னா இருந்த வேலையெல்லாம் போட்டுட்டு பிள்ளைய பார்க்கணும்னு ஓடி போவா. வேலையை முடிச்சதுக்கு பிறகு இந்த செய்தியை அவகிட்ட சொன்னா போதும் அப்படின்னு காலகண்ட முனிவராகப்பட்டவர் சிறிது நேரம் கழித்து சந்திரமதியை அழைத்து நடந்த விவரத்தை சொல்ல, இந்த சந்திரமதி மனக்கவலை தாங்காமல் தவம் இருந்து தான் பெற்ற திருமகன் இறந்து விட்ட கவலையை கொண்டு ஓட்டமோ பெருநடையா பெருநடையா தலைக்கு ஏறி உடம்பெல்லாம் நீல நிறமாக மாறி இறந்து கிடந்த தன் மகனை கண்டார். இறந்து கிடந்த மகனை கண்ட இந்த சந்திரமதி மன வலிமை தாங்காமல், தாய் உள்ளம் பெற்ற பிள்ளை இறக்க மனம் தாங்குமாயா? உலகத்திலேயே பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? பெற்றோர் இருக்க பிள்ளைகள் இறந்து போவதை விட பெரிய வலி என்ன வலி இருக்கு? அப்ப தான் பெற்ற திருமகன் இறந்தும் நாமல் இருக்கிறோமே அப்படின்னு அழுது புலம்பி தன் மகனை மடியிலே ஏந்தி உடனே மையானக்கரைக்கு ஓடி வந்து இவனை அடக்கம் செய்தாக வேணும் என்று மையானக்கரைக்கு போய் எரிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். நெத்தி துட்டு வேணும், ஒரு முழம் துண்டு வேணும், வாய்க்கரிசி வேணும். இதுக்கெல்லாம் எங்க போக முடியும்? அப்படின்னு மகனை எடுத்தா மையானக்கரைக்கு ஓரமாக வைத்து மையானக்கரையின் ஓரமாக வைத்து அங்கு இருக்கக்கூடிய எரிந்த விறகை மீண்டும் பிறக்கி மகனை அதிலே தகனம் செய்யணும்னு இவ ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். ஹரிச்சந்திரன் மையானக்கரையில் இருந்து அவளை கண்டு கொண்டார். மையான கரையிலே வந்து கொடுக்கும் பணத்தை கொடுக்காமல் பிணத்தை எரிப்பது யார் என்றார். உடனே திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்தும் தன்
கணவன் தான் அங்க நிக்கிறாருன்னு இவளுக்கு அடையாளம் தெரியல. அம்மாளுக்கு தெரியல. ஏன் தெரியல? அந்த கோலத்துல நிக்கிறார் இந்த ஹரிச்சந்திரன். மன்னனாக இருந்த மன்னன் மயான கலையில பிணை அடிக்கக்கூடிய வெட்டியனாக இருந்தா யாருக்கு தெரியும்? தெரியாது. அப்ப தன் கணவனை அடையாளம் தெரியாமல் நடந்த விவரத்தை சந்திரமதி எடுத்து சொன்னாள். நானும் என் மகனும் ஒருவர் வீட்டில் வேலை பார்த்து சாப்பிடுகிறோம். நாகம் தீண்டி என் மகன் இறந்து போனான். இறந்து போன என் மகனாகப்பட்டவனை தகனம் செய்வதற்கு கூட எனக்கு காசு இல்லை ஐயா. அதனால் நான் ஒரு ஓரமா வைத்து எரித்து விடுகிறேன். நீ உன் பிள்ளையை எரிப்பது உனக்கு பணம் இல்லை என்பதெல்லாம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் வாய்க்கரிசியாகப்பட்டது எனக்கு வரக்கூடியது. பிணமரிப்பதற்கு கொடுக்கக்கூடிய பணமாகப்பட்டது என்னுடைய முதலாளி வீரபாகுக்கு நான் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணும். அவருக்கு அப்படித்தான் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். போய் நீ இருக்கக்கூடிய முதலாளி இடத்திலே கேள் என்றார். உடனே சந்திரமதி கோபம் கொண்டு திரும்பி பார்த்தார். உங்களுக்கு வரக்கூடிய பணம் வரவில்லையானாலும் உங்கள் முதலாளிக்கு கொடுக்கும் பணத்தை கூட என்னால் கொடுக்க முடியாது. அப்பந்தான் ஹரிச்சந்திரன் கோபம் கொண்டு திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கும் போது சந்திரமதியினுடைய கழுத்திலே இருந்து மாங்கல்யம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த மாங்கல்யத்தை கண்ட ஹரிச்சந்திரன் சொன்னார், அடுத்தவர் வீட்டில் வேலை பார்க்கும் கூலிக்காரிக்கு தங்கத்தாலி எதுக்கு? சந்திரமதிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன் தெரியுமா? இந்த சந்திரமதி அணிந்திருக்கக்கூடிய மாங்கல்யம் தான் கட்டிய கணவனாகப்பட்ட ஹரிச்சந்திரனை தவிர வேறு யாரு கண்ணுக்கும் தெரியாது. அது அவளுக்கு கிடைத்த வரம். அப்போ இந்த சந்திரமதி கோபம் கொண்டு என் கட்டிய கணவனுக்கு தெரியக்கூடிய தேவர்கள் கூட அறிந்திராம இருக்கக்கூடிய இந்த தாலியை மயானத்தில் வேலை செய்யும் இந்த வெட்டியான் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிந்தது? அப்படி என்று சத்தம் போடும் போது அப்பந்தான் உணர்ந்து பார்த்தால் ஹரிச்சந்திர மன்னன், ஆமாம் நாமல் மனைவியின் தாலி நமக்கு மட்டும்தானே தெரியும். இப்பேற்பட்ட சூழ்நிலையா இறைவா நான் என்ன செய்வேன்? என் மகனை எரிப்பதற்கு என்னிடத்திலே பணம் கொடுக்கும் நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விட்டீரே. அம்மா சந்திரமதி, இப்பொழுதும் நான் வாக்கை மீற முடியாது. இந்த மகனை எரிக்கணுமானால் உன் முதலாளியிடத்திலே பணம் கொண்டு வர சொல்லு என்றார். சந்திரமதி ஆட்டுமென்று சம்மதித்து அவள் காலகண்ட பணம் கேட்க வருவாள். அப்ப வருகின்ற வேளையிலே காலகண்ட பாப்பானுடைய மனைவியாகப்பட்டவள் மகனை எரிப்பதற்கு நான் ஏன் பணம் தர வேண்டும்? என்னால் முடியாத, நீ புறப்பட்டு போ என்றார். அவர்கள் செய்த கொடுமை தாங்காமல் காட்டு வழியாக மறுபடியும் காசிக்கு புறப்பட்டார். அப்ப காட்டு வழியாக வரும்போது வரக்கூடிய வழியிலேயே அவளை போலவே இன்னொரு சிறுவன் மாண்டு மடிந்து கிடப்பதை கண்டார். ஐயோ, நாமல் திருமகனை அங்கு வைத்து விட்டு வந்தோமே, ஒருவேளை விலங்கு ஏதாவது இங்கு இழுத்து கொண்டு வந்து போட்டு விட்டதா அப்படின்னு ஓடோடி சென்று அந்த பிள்ளையை எடுத்தார். பிள்ளையை எடுக்கும் போது பின்னால் இருந்து 2 காவலர்கள் கண்டு, அவர்கள் யார் தெரியுமா? காசியை ஆண்டு வரக்கூடிய மன்னனுடைய திருமகன். காணாமல் போய் 2 நாள் ஆச்சு. பிள்ளையை தேடி காடெல்லாம் சுற்றி திரியும் போது அந்த பிள்ளையை சந்திரமதி எடுத்து வைத்திருப்பதை கண்டுகொண்டார்கள். கொலை செய்த கொலைகாரி இவள் தான், இவளை உடனே பிடிங்கள் என்றார். உடனே சந்திரமதியை கொலைகாரி என்று குற்றம் சாட்டி அரசவைக்கு கொண்டு வந்தார்கள். அரச மன்னன் பிள்ளை இறந்த துக்கத்திலே விசாரணை எதுவும் செய்யாமல் என் மகனை கொண்ட இந்த கொலைகாரிக்கு உடனே மரண தண்டையை ஆணையிடுகிறேன் என்றார். இது யாருடைய வேலை? கல்யாணத்தில் பணிபுரியும் வீரபாகுக்கு இந்த ஆணை வந்தது. அப்ப வீரபாகுக்கு கீழே வேலை பார்க்கிறது ஹரிச்சந்திரன் வேலை பார்க்கிறார். வீரபாகு உடனே ஹரிச்சந்திரனுக்கு ஆணையிட்டார், மன்னனுடைய மகனை கொண்ட கொலைகாரிக்கு மரண தண்டை எடுப்பது உன்னுடைய ஆணையப்பா. அப்படி என்று சொல்லி அந்த சந்திரமதி பெண்கொடியை மயானத்திற்கு கொண்டு வந்து மரணம் செய்ய சந்திரனுடைய மயானத்திற்கு கொண்டு வந்து சந்திரமதியை கொலை செய்யும் பொருட்டாக
சந்திரமதிக்கு ஆணை புறப்பட்ட உடனே அரச மன்னன் உடனடியாக இந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்ல அப்ப சந்திரமதியானவள் கணவனை பார்த்து கட்டிய கணவனை நினைத்து அழுது புலம்பினார். கடவுளே, உண்மை தவறாத சத்திய சீலனுக்கு இப்பேற்பட்ட கவலை வர வேண்டுமா? பாடுபடுவதற்காக எங்களை பூலோகத்திலே படைத்தீர்கள் அப்படின்னு கண்ணீர் மல்க அழுது புலம்பினார். அதே சமயத்தில் விஸ்வாமித்திரர் அவ்விடத்திலே தோன்றி, அப்பா ஹரிச்சந்திரா, இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதாவது எனக்காக நீ ஒரு பொய் சொல்லு, ஒரே ஒரு பொய் சொல்லு, உன்னுடைய நாடு நகரம் ராஜ்யம் அத்தனையும் உனக்கு நான் திருப்பி தாரேன். அப்பந்தான் இந்த சந்திரமதி சொன்னா, மன்னா, இவ்வளவு கஷ்டமும் கவலையும் கொண்டு இந்த தருணத்திலேயும் எனக்காக நீங்கள் சத்தியத்தை தவறி நடக்க வேண்டாம், நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம், உடனே என்னை பலியிடுங்கள் என்றார். உடனே ஹரிச்சந்திர ராஜமன்னன் கண்ணீர் மல்க சத்தியத்தை தவறக்கூடாது என்று சொல்லி வாளெடுத்து ஓங்குவாரா, ஓங்குவாரா, அந்த சந்திரமதியை துண்டிப்பாரா. சந்திரமதியை ஓங்கினார். அவன் ஓங்கும் வேளையில் சிவனும் பார்வதியும் விஷ்ணுவும் பிரம்மாவும் மும்மூர்த்திகளாக அவ்விடத்திலே தோன்றி தேவேந்திரனும் வசிஷ்ட மகாமுனிவரும் விஸ்வாமித்திரரும் காட்சி கொடுத்தார்கள். அதாவது வெட்டியானாக இருந்ததும் ஒரு தேவர் தான். தெய்வ முனிவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சொரூபம் எடுத்து இவர்கள் சூழ்நிலையை மாற்றினார்கள். அப்ப இந்த தன்னுடைய சொரூபமாக மாறிய தேவர்கள் மூவர்களுக்கு முன்னாலே மும்மூர்த்திகள் எல்லாம் ஆகாயத்திலே தோன்றி பூமாறி மலர் மாறி பூச்சொரிய இந்த ஹரிச்சந்திரன் கையில வைத்திருந்தாரு பாருங்க வாழ், அந்த வாளை ஓங்கி சந்திரமதியின் கழுத்திலே போடும் போது அது ஒரு பூமாலையாக மாறிவிட்டது. அப்போ பூமாலையாக மாறி சிவன் தோண்டி சொன்னார், தெய்வேந்திரனும் சொன்னார், அப்பா ஹரிச்சந்திரா, உலகத்திலே பொய் பேசாத சத்தியம் தவறாத ஒருவன் இருக்க முடியுமா என்ற சபைக்கு முன்னாலே விஸ்வாமித்திரர் உன்னை பொய் பேசுவதற்காக நான் கண்டிப்பாக அதை செய்து முடிப்பேன்னு சபதம் வைத்தார். ஆனால் இன்றைக்கு விஸ்வாமித்திரர் தானிட்ட சபதத்திலே தோற்று போனார். ஆனால் நீ சத்தியம் தவறாத சத்திய சீலனாக நீ பேர் எடுத்து நின்று விட்டாய் மகனே என்று சிவபெருமான் அவருக்கு வாக்கு வரங்களை கொடுத்து இன்றையில் இருந்து நீ என்றைக்கு எப்படி இளமையாக இருந்தாயோ அதே இளமையும் அதே நாட்டையும் அதே ராஜ்யத்தையும் அதே செல்வாக்கையும் நீ இழந்த உன் மகனையும் உனக்கு நான் அப்படியே 2 மடங்காக திருப்பி தருகிறேன் அப்பா. இன்றைய நாள் முதலாக உலகத்திலே பொய் சொல்லாத உத்தமன் உண்மைக்கு பேர் போனவன் சத்திய சீலன் என்று பெயர் நாமத்தை கொடுத்து சத்தியசீலன் ஹரிச்சந்திர ராஜமன்னனுக்கு அயோத்தியாபுரி நாட்டை மறுபடியும் ஒப்படைத்து அயோத்தியாபுரி நாட்டை இந்த ஹரிச்சந்திர மன்னர் ராஜ்யத்தை கைகூடி பொன்முடி சூட்டி அயோத்தியாபுரி நாட்டை கணவனும் மனைவியுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வமாக ஆண்டு வருகின்றார். சத்திய சீலன் என்று பெயர் வாங்கிய ஹரிச்சந்திரன் மன்னனுடைய கதைகளை தொடர்ந்து சிறிய கும்மி பாடல் பாடி எங்களுடைய வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். செந்தில் வடி வேலவார சிந்து கவி பாட பல சங்கடிகள் கூட முன்பு செய்த வினை ஓட இங்கு தங்க முகம் குஞ்சரங்கள் பாட கண்ணனாதினம் 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 தன்னானே கண்ணனாதினம் தன்னானே கண்ணனாதினம் 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 தன்னானே
ஹரிச்சந்திரன் கதையை வந்து ஆமா பாடணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாவது ஆகும். ஆமா இருந்தாலும் எங்களுக்கு குறைவான நேரம் இருந்ததனால அதனால சுருக்கமா எங்களுக்கு முடிந்தவரை உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கிறோம், விளக்கமா சொல்லி இருக்கோம். இந்த சரி 4வது புதுகை புத்தக திருவிழாவிற்காக எங்களை அழைப்பு கொடுத்ததற்காக ஆட்சியர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு புத்தகம் வாசிப்பதை நேசியுங்கள் என்று எங்கள் வெள்ளிசையை நிறைவு செய்து இதுவரைக்கும் எங்கள் வெள்ளிசையை கண்டுகளித்த அத்துணை அன்பு உள்ளத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.